இருந்த பிஜேபி ஓட்டு போல வேண்டாம், எனக்கு செக்யூலர் ஓட்டு தான் வேணும் அப்படிங்கறதுக்கு நோக்கி அவர் நகர பாக்குறார். இது பண்ண வேண்டியது இல்லை. பிஜேபிக்கு பண்ண வேண்டிய வேலையே நிறைய இருக்கு. ஆனா அவங்க அதை விட்டுட்டு வேற என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல என்ன ஆயிருக்கு, 2026 தேர்தலுக்கு பிறகு ஒரு புதுமையான ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறத நம்ம உணர்வோம். ஆனால் இதோட தாவேகா திருப்தி அடையவில்லை. அவங்களுக்கு இந்த கூட்டணியுடைய தயவோட ஆட்சி செய்ய வேண்டாம் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. they want to run their government in more independent way. இங்க 4.5 வருஷத்துக்கு மேல ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக நீங்கள் செயல்பட்டிருந்தால் மக்களுக்கு நீங்கள் நிச்சயமாக அது ஒரு ஆப்ஷனாக இருந்திருப்பீர்கள். அது அதிமுக செய்த மிகப்பெரிய தவறு. அதை அவங்க தவற விட்டுட்டாங்க வாய்ப்பை. திமுக பக்கம் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு ஆட்சிங்கிறத அவங்க இழந்திருக்காங்க. இந்த ஆட்சி இழந்தது அவங்களை ஒரு விதத்துல ஒரு ரொம்ப நிலைகுலைய செய்திருக்கிறதோ அப்படின்னு நினைக்க தோணும். எம்ஜிஆர் டயத்தை பார்த்தவங்க, ஜெயலலிதா டயத்தை பார்த்தவங்க ஏன் அந்த லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் திமுகக்கு வரணும் அப்படின்னு தெரியல. தாவேகா கிட்டையும் நம்ம எப்படியாவது நம்ம ஒரு 130 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு ஓட்டணும் அப்படிங்கறதுனால இருக்கிறவங்களை எல்லாரையும் ராஜினாமா பண்ண வச்சு இவங்களை சேர்த்துக்கிட்டும் போது அந்த கான்செப்டும் புதுசா இருக்கு. அதாவது பெயர் திராவிட முன்னேற்ற கழகம்னு பேர்ல இருக்கும். கொடி அதிமுகவோட கொடியாக இருக்கும். முதலமைச்சர் எம்ஜிஆராக தொடருவார், கட்சி தலைவராக கருணாநிதி தொடருவார். வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்னைக்கு நம்மளோட ஸ்ரீகுமார் கண்ணன் அவர் இணைஞ்சிருக்கார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் ஸ்ரீகுமார், நீங்க பாத்தீங்களா, அண்ணாமலை வி த லீடர்ஸ் இயக்கத்தை ஆரம்பிச்சு ஒரு கருத்தை அவர்கிட்ட இருந்து வெளிப்பட்டு வருது. ஸோ இப்போ அமெரிக்காவுக்கு நியூ ஜெர்சியில பெட்னா அப்படின்னு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு தமிழர் அமைப்பு அது பண்ண கூட்டத்தில் அவர் கலந்துட்டு இருக்காரு. அங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழர் இனம் அப்படிங்கிற ஒரு கோடட் வேர்டு அதை யூஸ் பண்ணிட்டு அதை இந்துத்வா அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம அடைக்கக்கூடாது. ஸோ என்ன மதமோ எந்த நாட்டில் இருக்காங்களோ எல்லாருமே தமிழ் இனம் அப்படிங்கிற ஓரலாக்குள்ள அவங்கள தமிழ் இனத்தை பார்க்கணும், இந்துத்துவாங்கிறத வச்சு நம்ம அடைக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஏன்னா இது தமிழ் தேசிய கொள்கைக்கு கொஞ்சம் நெருக்கமா போற மாதிரி இருக்கு. எப்படி பாக்குறீங்க? அவர் பாஜகல இருந்து அந்த முழுக்க விலக்கிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில இருக்காரா? ஆமா, நீங்க சொல்ற மாதிரி இது தமிழ் தேசியத்துக்கு கொஞ்சம் நெருக்கமான ஒரு கொள்கை தான். ஏன்னா இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா தமிழர்களும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவர் சொல்றது ரொம்ப இம்ப்ராக்டிக்கலான ஐடியா. தமிழர்கள் எங்க பார்த்தாலும் இருக்காங்க, பட் அவங்க அந்தந்த தேசத்தோட தான் அவங்க ஐடென்டிஃபை ஆயிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மலேசிய தமிழர்களா இருப்பாங்க, சிங்கப்பூர் தமிழர்களா இருப்பாங்க. அப்படிங்கிற போது இலங்கை தமிழர்களா இருக்கிற போது இந்தியர்களா இருக்கிறவங்க தமிழர்கள் இந்திய தமிழர்களாக தான் இருக்க முடியும். நீங்க இந்த குளோபல் தமிழ் ஃபெர்டர்னிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் இட் இஸ் அன் இம்ப்ராக்டிக்கல் ஐடியா. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி உங்களுடைய கருத்தை பிரதிபலிக்கிறதுக்கு பாக்கி பேர் தயாரா இல்லை. இப்ப பாக்கி பேருல இருக்கிற பெருவாரியான மக்கள் நாங்களும் அதே மாதிரி தமிழர் இனம் தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா யுவர் ஒப்பீனியன் ஹேஸ் மோர் வேலிடேஷன். பட் அந்த மாதிரி ஒண்ணு நடக்கிறதா தெரியல. சோ இது அவர் என்ன பண்றாருன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான், போன பேட்டிகள்ல உங்கள்கிட்ட சொன்ன அதே கருத்துல இருந்து நான் மாற தயாரா இல்லை. நான் அதே கருத்துக்களையே இன்னும் ஒரு நீட்சியா நான் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, அதாவது ஒரு லார்ஜ் செக்யூலர் ஓட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. பிஜேபி அல்லாத ஒரு லார்ஜ் செக்யூலர் ஓட்டு இருக்கு. அந்த செக்யூலர் ஓட்டுக்கு இவர் பண்றார், அண்ணாமலை பண்றாரு. இதுக்கு முன்னாடி இருந்த பிஜேபி ஓட்டு போல வேண்டாம், எனக்கு செக்யூலர் ஓட்டு தான் வேணும் அப்படிங்கறதுக்கு நோக்கி அவர் நகர பாக்குறார். அதனாலதான் இந்த எல்லாருக்கும் தமிழர்கள்ங்கிற ஒரு இனம் வேணும் அப்படின்னு சொல்றது ஒன் பாயிண்ட். ஆனா அதுல இந்துக்கள் இல்ல, முஸ்லீம்கள் இல்ல, கிறிஸ்டியன்கள் இல்ல அப்படின்னு சொல்லும் போது அது செக்யூலர் ஆகுது. Again, it is validating my same old point. He is eyeing on the secular votes. அதுல தவறு என்ன இருக்க முடியும்? அதுல அவர் எல்லாருக்கும் ஒரு காமனா ஒரு தலைவரா இருக்க தானே விரும்புறாரு. அது அதுல நம்ம தவறா பாக்குறதுக்கு ஏதாவது இருக்கா? ஏன்னா இதுல இப்ப சில பேர் குறிப்பா பாஜகவை சேர்ந்தவங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இல்ல, இதுல தவறுக்கு ஒண்ணுமே இல்லை. அதான் சொல்ல வரேன், இதுல தவறா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா
இதுல பாஜக காரங்களுக்கு அவங்களுக்கு அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம். அது பிஜேபி காரங்களை கேட்க வேண்டிய கேள்வி. ஆனா இதுல என்னன்னா அவர் இப்படித்தான் நகருவார், செக்யூலர் ஓட்டை நோக்கித்தான் செல்வார் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருந்தது. அது இப்ப வரைக்கும் அது சரியா போய்கிட்டு இருக்கு. அப்படித்தான் நான் பாக்குறேன். ஏன்னா நான் என்ன பார்த்தேன்னா, அண்ணாமலை அப்படிங்கிறவர் கட்சி ரீதியா வளர்றதுக்கு அவர் முயற்சி பண்ணார். பட் அது அங்க சாத்தியப்படல அப்படிங்கிற போது அவர் வெளியில வரார். வெளியில வரும்போது அவருக்கு பலவிதமான சாய்ஸஸ் இருக்கு. அவர் இந்த தேசியவாத சிந்தனையோட இருக்கிற அந்த அந்த ஐடியாலஜி எடுக்கிறதா, இல்ல ஒரு டிராவிடியன் ஐடியாலஜி எடுக்கிறதா, இல்ல தமிழர் தேசிய ஐடியாலஜி எடுக்கிறதா, இது போன்ற பல்வேறு ஐடியாலஜிக்கல் அவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்படிங்கிற போது அவர் எப்படி பார்த்தாலும் அந்த நேஷனலிஸ்ட் ஓட்டிங் அதை தாண்டி இருக்கிற எல்லா ஐடியாலஜியுமே அவர் ஒரு செக்யூலர் ஐடியாலஜியா பாக்குறார். நேஷனலிஸ்டா இருந்தும் செக்யூலரா இருக்கலாம், அதுல ஒண்ணும் தவறு கிடையாது. பட் அவருக்கு அந்த அந்த ஐடியாலஜில ஓட்டு வராதுன்னு அவர் ஃபீல் பண்றார். சோ ஹி கோஸ் இன் ஃபார் அதர் ஆப்ஷன்ஸ். அதைத்தான் நான் சொல்ல வரேன். இதுல அவருடைய தமிழ் தேசிய ஓட்டுங்கிறது ஒரு வெற்றி பெறல. ஏன்னா நம்ம சீமான உதாரணமா பார்க்கலாம். அவர் ஒரு தீவிர தமிழ் தேசிய கொள்கைவாதி. அவர் கூட்டணி கூட வைக்காம அவர் தனியா நிற்கிறாரு. சோ அந்த அளவுக்கு தீவிரமா இருக்கிறவர். அவர் அதுல ஒரு வெற்றியை பார்க்கலையே. இந்த வெற்றியே இல்லாத, வெற்றி அடையாத ஒரு சிந்தனையை எதுக்கு அண்ணாமலை கையில் எடுக்கணும்? இதுல ஒரு விஷயம் இருக்கு. அதாவது 1993, 91, 93 இந்த டயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஈவன் 89க்கு முன்னாடியே நான் சொல்லுவேன், அந்த டயத்துல எல்லாம் இந்த தமிழ் ஈழம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் ரொம்ப பிரபலமாக இருந்தது. அந்த டயத்துல எல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். அந்த எல்டிடி இஷ்யூஸ் அது எல்லாமே தமிழ்நாட்டுல ஒரு செலிப்ரேட்டட் கான்செப்டா இருந்தது. வைகோ கட்சி ஆரம்பிக்கிற போது அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங். என்ன காரணம் அப்படின்னா, அவர் தன்னை எல்டிடியோட ரொம்ப நெருக்கமானவராக தன்னை காட்டிக்கொண்டார். பிரபாகரனோட தன்னை நெருக்கமா காட்டிக்கிட்டு இருக்கிற போது அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் கேபிட்டல் இருந்தது. ஆனால் ராஜீவ் காந்தி அவர்களுடைய படுகொலைக்கு பிறகு அந்த அந்த ஒரு அந்த அந்த அமைப்பின் மீது அந்த தமிழ் ஈழம்ங்கிற அந்த காஸ்ட்ல இருக்கிற அந்த அட்ராக்ஷன் குறைய ஆரம்பிச்சது. அதுதான் உண்மை. அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கொஞ்சமா நீர்த்து போக ஆரம்பிச்சது. 2009 டயத்துல திரும்ப அது கொஞ்சம் அது ஒரு கான்செப்டா வந்தது. அதுக்கப்புறம் அது சீமான் எடுத்துட்டு போனார். சீமானுடைய அந்த ஒரு ஐடியாலஜியும் ஒரு லெவலுக்கு மேல போகல. அவரே பாத்தீங்கன்னா வெறும் தமிழீழத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தார் முதல்ல. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சார், அதுல தமிழீழத்தோட கடவுள் மறுப்பையும் அவர் பேசிக்கிட்டு இருந்தார். கடவுள், இந்து கடவுள்களை மறுப்பதும் அவர் ஒரு கான்செப்டா இருந்தது. பட் அது ஓட்டு கிடைக்கல அப்படிங்கறதுனால என்ன பண்ண ஆரம்பிச்சாரு, அந்த கடவுள்களுக்கு தமிழ் பெயர்கள் சூட்டி அப்படி பேச ஆரம்பிச்சார். மாயோன் அப்படிங்கிறது, ஈசன் சொல்றது, தமிழ் முருகன் முப்பாட்டன்னு சொல்றது, கொற்றவை தெய்வத்தை சொல்றது, இந்த மாதிரி. சோ ஹி வாண்டட் டு அத எப்படியுமே பாத்தீங்கன்னா இந்த கடவுள் உருவங்கள், வாட்டவர் அவர் சொல்ற கடவுள் உருவங்கள் வேற மதத்துல எதுலயுமே கிடையாது, ஹிந்து மதத்துலதான் இருக்கு. அப்படிங்கிற போது அதுக்கு வேற பெயரிட்டு அவர் அழைக்க ஆரம்பிச்சார். சோ அது கரெக்ட் தப்பு அப்படிங்கறதெல்லாம் அவருடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த கருத்துல இருக்கிற போதுதான் இன்னும் அவருக்கு சில எக்ஸ்போனன்ஷியல் ஓட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. வெறும் தமிழ் ஈழத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிற போது அவருக்கு ஓட்டுகள் கிடைக்கல. இந்த போன்ற சில எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணப்பட்ட கான்செப்ட் கொண்டு வரும்போது ஓட்டுகள் அவருக்கு அதிகமாகுது. இப்ப விஜய் அந்த ஓட்டுகள்ல ஒரு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்திட்டார். அவர் எல்லா ஓட்டுகளையுமே சேதாரத்தை ஏற்படுத்தும் போது அது சீமானோட ஓட்டுலையும் சேதாரம் ஏற்பட்டு விட்டது. இப்ப இந்த கான்செப்ட் ஒரு ஓட் கேட்சிங்க்கு ஒரு ஐடியலான கான்செப்ட் கிடையாது. ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு, அண்ணாமலை சரி இதை நம்ம எடுத்துட்டு போலாம் அப்படின்னு போய் அதுக்கு எடுத்துட்டு போறாரு. அதாவது அந்த கான்செப்ட் ரைட்டு தப்பு அப்படிங்கறதுக்கிட்டையும் நான் போகல. அதை எடுத்துட்டு போனா ஓட்டு கிடைக்கும் கிடைக்காதுன்னு போல. பட் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்ப நம்ம வெளியில வந்தாச்சு, பிஜேபிங்கிற அந்த நேஷனலிஸ்ட் தாட் ப்ராசஸ்ல இருந்து வெளியில வந்தாச்சு. அப்ப நம்ம என்ன பண்றோம், தமிழர் சென்ட்ரிக்கா நம்ம எடுத்துட்டு போறோம். ஏன்னா நான் முன்னாடியே சொன்னதுனால தமிழர்களுக்கு தனி ஐடென்டிட்டி உண்டு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போற போது அதுக்கு நெருக்கமான ஐடியாலஜி என்ன அப்படின்னு பாக்குறாரு. சோ இதுதான் நெருக்கமான ஐடியாலஜின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போறாரு. அவ்வளவுதான். அப்ப இத பாஜகவை சேர்ந்தவங்க ஏன் எதிர்க்கணும்? அவங்கதான் இதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. இதுக்கு அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அண்ணாமலை நினைக்கிறத இன்னும் கொஞ்சம் ஈஸியா சாத்தியமாயிடாதா அவருக்கு? இதுல பிஜேபி எது பண்ணாலும் அவங்களுடைய
இருப்பை காட்டிக்கிறதுக்காக அவங்க பண்றாங்க தமிழ்நாடு பிஜேபியில இருக்கிறவங்க. அதுக்கு ஒன்றும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இன்ஃபேக்ட் அண்ணாமலையோட ஒரு இதுக்குமே பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் முதல்ல ஒரு கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அவர் வரணும். இப்போதைக்கு அவர் ஒரு இண்டிவிஜுவல், அவர் ஒரு அசோசியேஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்கிறார், அவ்வளவுதான். சோ அதுக்கு பிஜேபி காரங்களும் இது பண்ண வேண்டியது இல்லை. பிஜேபிக்கு பண்ண வேண்டிய வேலையே நிறைய இருக்கு. ஆனா அவங்க அதை விட்டுட்டு வேற என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது பிஜேபியோடைய ப்ராப்ளம் தமிழ்நாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க தன்னுடைய அமைப்பை, அதாவது அந்த அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை வடிவமைப்பதுல அவங்க ஒரு சுணக்கம் காட்டுறாங்க. அதனாலதான் முதல்ல இருந்தே நான் சொல்லிக்கிட்டு வந்த மாதிரி 98 வரைக்கும் பிஜேபி நல்ல விஜிலண்டா இருந்தது. 98, 99 வரைக்கும் பிஜேபி விஜிலண்டா இருந்தது. நான் உங்க சேனல்ல சொன்னேன்னா வேற எந்த சேனல் சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அதுக்கு பிறகு பிஜேபியோடைய அந்த ஆக்டிவிட்டிஸ்ல ஒரு சுணக்கம் ஏற்பட தொடங்கியது. குறிப்பா 2003, 2004க்கு அப்புறமே ஒரு சுணக்கம் ஏற்பட தொடங்கியது. 2014ல கொஞ்சம் மேல வந்தாங்க, திரும்ப 2016ல இருந்து திரும்ப கீழே போக ஆரம்பிச்சாங்க. சோ இப்படித்தான் அவங்களுடைய டிராவல் இருக்கே தவிர, சோ அந்த ஆர்கனைசேஷனை எப்படி முன்ன கொண்டு வருது, புது ஐடியாஸ் என்ன கொண்டு வருது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல தமிழ்நாடு பிஜேபி இல்லவே இல்லை. தட் இஸ் த ப்ராப்ளம். அவங்க இப்ப எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ண வேண்டிய விஷயமும் கிடையாது, ரியாக்ட் பண்ண வேண்டிய நேரமும் கிடையாது. இப்ப உங்களுடைய நேரம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த கட்சியை எப்படி பலப்படுத்துவது, எத்தனை பேரை ரீச் அவுட் பண்ணி எப்படி பலப்படுத்துவது, அதுல ஒண்ணும் அவங்க பெரிய ஆர்வம் காட்டுற மாதிரி தெரியல. சரி, இப்ப நம்ம தாவேகா, திமுக, அதிமுக இந்த விஷயத்துக்கு வருவோம். ஸோ அதிமுகல இருந்து பலர், நிர்வாகிகள், தொண்டர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், பெரிய தலைவர்கள், எக்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் தாவேகாக்கு அது ஒரு ஒரு கலாச்சாரமா இப்ப மாத்தி செய்துட்டே இருக்காங்க. அங்க குதிரை பேரம் நடக்கிறதா அதிமுக, பாஜக, திமுகவும் சொல்லிச்சு. அதுக்கு முன்னாடி தினகரன் அவரோட ஒரே எம்எல்ஏவை பெரும்பான்மையை நிர்வகித்துக்கு முன்னாடியே என்னோட ஒரே எம்எல்ஏ கடத்திட்டு தான் அவரும் புகார் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க போக, இப்போ திமுக இதே மாதிரி ஒரு முயற்சியில் ஈடுபட்டு தாவேகால எம்எல்ஏஸ் ரிசைன் பண்ணி திமுக எடுக்கிறதுக்கு பணம் கொடுத்து வந்ததா செய்தி அதுல அரெஸ்டும் ஆயிடுச்சு. அதுல ஒரு ஒரு 7-8 பேர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் ஒரு அரெஸ்ட் அதுல ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. சோ இப்ப என்ன நடக்கிறது, இது தமிழக அரசியலுக்கு ஒரு பெரிய பேரிடர் காலம் அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. பாஜக இருக்கிற ரைனாரும் இதை புகார் பண்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, பாஜக இது மாதிரி வட மாநிலங்களை ஏற்கனவே செஞ்சிருக்கு, அந்த வழிமுறையை தானே இப்ப தாவேகா பின்பற்றுறது அப்படிங்கிறாங்க. இப்ப நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது தாவேகாவா இல்லாட்டி தமிழக வாஷிங் மிஷின் கழகமா? இது உங்களோட கொஸ்டின் ரொம்ப லோடட் கொஸ்டின், நிறைய கொஸ்டின்ஸை உள்ளடக்கிய ஒரே கொஸ்டினா இருக்கு. நான் ஒன்னொன்னா ஆன்சர் பண்ண பாக்குறேன். ஏதாவது விட்டு போனதுன்னா நீங்க திரும்பி எனக்கு நினைவூட்டுங்க. அதாவது தமிழ்நாட்டுல என்ன ஆயிருக்கு, 2026 தேர்தலுக்கு பிறகு ஒரு புதுமையான ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறத நம்ம உணர்வோம். என்ன அது அப்படின்னு பார்த்தா, ஒரு 2 திராவிட கட்சிகள் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பீப்புள் எப்படி ஓட்டு போட்டிருக்காங்கன்னா, ஒரு கேஸ்ட் தாண்டி, ஒரு ரிலிஜன் தாண்டி, ஒரு ரீஜன் தாண்டி, பணம்க்கு ஓட்டு இல்லாம, அதாவது ஒரு சில பேர் பணம் செலவழிச்சிருக்கலாம் அந்த மாதிரி, அப்புறம் கேண்டிடேட்ஸோடைய பெயர் தாண்டி, ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ் அதெல்லாம் தாண்டி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இது ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் அது 108 எம்எல்ஏக்கள் தான் கிடைச்சாங்க அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும், ஒரு தனிப்பட்ட முறையில தாவேகாக்கு அந்த எம்எல்ஏக்கள் கிடைக்கப்பட்டிருக்காங்க, அதை நம்ம ஒத்துக்கணும். ரெண்டாவது, எல்லாரும் என்ன சொல்றாங்க, இது 108 தான், அப்புறம் 126 பேருக்கு மேல வெளி கட்சிக்கு தான், உங்களுக்கு எதிர்த்து தானே ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த லாஜிக் சரியா பொருந்தாது. அப்படி பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, அதிமுகக்கு எதிராக எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேகாக்கு எதிராக ஓட்டு போட்டவர்கள் தான் கம்மி. எதிர்ப்பு நெகட்டிவ் ஓட்ஸ்ன்னு வச்சு பார்த்தா கூட தாவேகாக்கு எதிராக ஓட்டு போட்டவங்க தான் செப்பரேட் பார்ட்டி, இண்டிவிஜுவல் பார்ட்டிக்கு அவங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டவங்க கம்மி. அப்படிங்கிற போது கூட அவங்களுக்கு தான் ஆட்சி அமைக்க உரிமை கோர வேண்டும். அதைத்தான் ஆளுநரும் செஞ்சார். ஆளுநர் என்ன பண்ணாரு, அவங்க ஆட்சி அமைக்கணும்னு சொல்லும் போது மெஜாரிட்டி நம்பர்ஸ் வேணும், அதுக்கு எனக்கு லெட்டர் ஆஃப் சப்போர்ட் கொடுக்க, நான் பதவி பிரமாணம் பண்ணி வச்சிடறேன் அப்படின்னாரு. அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஏன்னா டிஎம்கே சைட்ல இருக்கிற செக்யூலர் பார்ட்டிஸை ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தாங்க. 2 இடதுசாரிகள் கட்சி, திருமாவளவனோட கட்சி, அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி, அப்புறம் IUML, இவங்க எல்லாரையும் சேர்த்து அவங்களுக்கு மெஜாரிட்டி நம்பர்ஸ் ப்ரூவ் ஆச்சு.
ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வச்சுட்டாங்க. சோ இது முதல் கட்டம். ஆனால் இதோட தாவேகா திருப்தி அடையவில்லை. அவங்களுக்கு இந்த கூட்டணியுடைய தயவோட ஆட்சி செய்ய வேண்டாம் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. தே வாண்ட் டு ரன் தேர் கவர்மெண்ட் இன் மோர் இண்டிபெண்டன்ட் வே. இது ஒரு பாயிண்ட். அதே நேரத்துல ஒரு தேர்தலுக்கு மேல அதிமுக தோல்வியை இதுவரை சந்தித்ததே கிடையாது. ஒன் எலெக்ஷன் தான் அவங்க தோல்வியை சந்திச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு தங்கள் திரும்ப வரப்போறோங்கிற நம்பிக்கையே அதிமுக இழந்துட்டாங்க. இவ்வளவு எக்ஸோடஸ் பாக்குறோம் இல்லையா, அதிமுகல இருந்து வெளியே வர மக்கள் வர்றதுடைய அதோடைய அடிப்படையா நான் பாக்குறது என்னன்னா, அந்த அவங்க கட்சிக்காரங்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் அந்த எண்ணம் போய்விட்டது. திரும்ப நம்ம வருவோம் அப்படிங்கிற எண்ணம் போய்விட்டது. அதற்கு ரெண்டு முக்கிய காரணங்கள். அதிமுகவுடைய தோல்விக்கு நான் பார்ப்பது இரண்டு முக்கிய காரணங்கள். ஒன்று, ஃபர்ஸ்ட் திமுக 2021 ஆட்சி பொறுப்பு வரும்போது ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக அதிமுக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள தவறிவிட்டது. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, எலெக்ஷன் டயத்துல வந்தா போதும், நம்மளுக்கு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்குள்ள தாவேகாங்கிறவங்க வரும்போது மக்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கிடைச்சிருச்சு. தாவேகாவா அதிமுகவா அப்படிங்கிற போது தாவேகாக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு மக்கள் தாவேகா பக்கம் ஓட்டு போட்டுட்டாங்க. சோ இது ஒரு பாயிண்ட். இங்க 4.5 வருஷத்துக்கு மேல ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக நீங்கள் செயல்பட்டிருந்தால் மக்களுக்கு நீங்கள் நிச்சயமாக அது ஒரு ஆப்ஷனாக இருந்திருப்பீர்கள். அது அதிமுக செய்த மிகப்பெரிய தவறு. அதை அவங்க தவற விட்டுட்டாங்க வாய்ப்பை. அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். திமுக சில ஊழல் வழக்குகளை வச்சு மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம். எப்படியா இருந்தாலும் அது அதிமுகவோட ஒரு இன்னெஃபிஷியன்சி, அது ஒரு திறமையின்மை. அதனால அவங்க தோல்வி அடைஞ்சாங்க. இது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு முக்கியமான பாயிண்ட், எந்த தேர்தலையும் ரொம்ப சீரியஸா அணுகணும். ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷனா இருக்கட்டும், ஒரு இடைத்தேர்தலாக இருக்கட்டும், ஒரு நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், சட்ட எல்லாத்துக்குமே ஒரு ஈக்குவலான முக்கியத்துவம் கொடுத்து நடந்துகிட்டாதான் அந்த கட்சி உயிரோட்டத்தோடு இருக்கும், லைஃபா இருக்கும் அது. ஆனா என்ன பண்ணாங்க, 2024 தேர்தல் இது எங்களோட தேர்தலே கிடையாது, இது யாரோ எங்களுக்கு பிரதமர் வேட்பாளரும் கிடையாது, எங்களுக்கு உண்டான தேர்தலும் கிடையாதுன்னு ஃப்ரீயா விட்டாங்க அதிமுக. அதிமுகவோட கேண்டிடேட் லிஸ்ட பாருங்க, கேம்பெயினிங்க பாருங்க, இட் வாஸ் நாட் அட் ஆல் எஃபெக்டிவ். ஒரு 25% என்னமோ ஓட்டு வாங்கினாங்க அந்த டயத்துல. சோ அவங்களுக்கு அந்த தேர்தல ஒரு ஆர்வமே இல்லை. அப்படி ஆர்வம் இல்லைன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு தடவை உங்களை விட்டு உங்கள் வாக்காளர்கள் வெளியே சென்று விட்டால் திரும்ப வரமாட்டாங்க. கரெக்ட். தட் இஸ் a வெரி பிக் ப்ராப்ளம். இப்போ ஒரு எலெக்ஷன்ல உங்களை விட்டு போகலாம், அடுத்த எலெக்ஷன்லயும் உங்களை விட்டு போனாங்கன்னா அப்புறம் உங்களை விட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்பி உங்களை கொண்டு வரணும்னா உங்கள்கிட்ட ஒரு அட்ராக்டிவான ஒரு தலைமை இருக்கணும். அப்பதான் உங்களை விட்டு போனவர்கள் திரும்ப உங்க பக்கம் வருவாங்க. சோ 2024ல அதிமுக ஒரு சிறந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்காமல் போனது அவங்களுடைய வாக்காளர்களையும் இழந்து விட்டார்கள். அது 2026ல மீட்கணும்னு பார்க்கும்போது தாவேகா வந்துட்டாங்க. இது அதிமுகவோட ப்ராப்ளம். திமுக பக்கம் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு ஆட்சிங்கிறத அவங்க இழந்திருக்காங்க. இந்த ஆட்சி இழந்தது அவங்களை ஒரு விதத்துல ஒரு ரொம்ப நிலைகுலைய செய்திருக்கிறதோ அப்படின்னு நினைக்க தோணுது. எவ்வளவோ தேர்தல் தோல்விகளை சந்திச்சது திமுக. ஆனா ஒரு தேர்தல்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. எதிர்பாராத விதமா வேற புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் ஆட்சி பொறுப்பேற்று இன்னும் ஒரு 6 மாதம் கூட ஆகவில்லை. அவர்களும் நிறைய தவறுகள் செய்வாங்க. தவறு செய்யும் போது அதுகளெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் முயற்சி பண்ணும் போது மக்கள்கிட்ட எடுத்துட்டு போற போது இட் வில் பி வெரி எஃபெக்டிவ். ஆனா ஏதோ ஒரு இன்செக்யூரிட்டி, ஏதோ ஒரு லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் சொல்லலாம். அவங்களுக்கு தன்னம்பிக்கை இழந்த நிலைமையில திமுகவும் பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வெளியில வர ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு பேரிடர் தன்மை அப்படின்னு சொல்றாங்க. பேரிடர் தன்மையா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே அவங்கள்ட்ட கூட்டணி கட்சிகளை இழந்து விட்டார்கள், ஓட்டிங்கையுமே இழந்துட்டாங்க. அதாவது இது சோ கால்டு செக்யூலர் ஓட் பேங்க் அப்படிங்கிறது திமுகவுக்கு மட்டுமே கிடைத்து கொண்டிருந்தது. இப்ப இந்த 2026 எலெக்ஷனை பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி அப்படியே இருந்தது. திமுக பக்கம் காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, அதுக்கப்புறம் கமலஹாசனுடைய கட்சி தேமுதிக, கிட்டத்தட்ட இட் வாஸ் a ரெயின்போ அலையன்ஸ். ஆனா அதையும் தாண்டி அந்த ஓட் பேங்கை தாவேகா கிட்டக்க இழந்திருக்காங்க திமுக. இப்ப என்ன அவங்களுடைய ப்ராப்ளம்னா, இந்த ரீக்ரூப்பிங்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த தேர்தல் தோல்விக்கு அப்புறம் இந்த ரீக்ரூப் வாரத்துல திமுக பயப்படுகிறாங்க, திரும்ப ரீக்ரூப் ஆகாம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு.
சோ இங்க வந்து எவ்வளவோ எம்ஜிஆர் டயத்தை பார்த்தவங்க, ஜெயலலிதா டயத்தை பார்த்தவங்க ஏன் வந்து அந்த லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் திமுகக்கு வரணும் அப்படின்னு தெரியல. ரிகார்டிங் தாவேகாக்கு நான் வரேன். தாவேகால ஒரு பெரிய ப்ராப்ளம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே உங்கள்கிட்ட கூட்டணி கட்சிகள் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி உங்களை விட்டு போறது கிடையாது. கூட்டணி கட்சிகளும் இருக்காங்க அப்படிங்கிற போது கண்டிப்பாக உங்களுக்கு பலம் இருக்கிறது. அதை தவிர 1-2 எம்எல்ஏக்கள் எதிரணியிலேருந்து வரும்போது இடைத்தேர்தல் நடக்க போகுது. டெஃபினெட்லி உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்க போகுது. அதை தாண்டி அதிமுகல இருக்கிற அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள், ஊழல் குற்றச்சாட்டு உள்ளவர்கள், இவங்களை எல்லாரையும் நீங்க சேர்த்துக்கிற போது இவங்களுடைய ஒரு இன்செக்யூரிட்டியும் வெளியில வருது. தாவேகா கிட்டையும் நம்ம வந்து எப்படியாவது நம்ம ஒரு 130 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு ஓட்டணும் அப்படிங்கறதுனால இருக்கிறவங்களை எல்லாரையும் ராஜினாமா பண்ண வச்சு இவங்களை சேர்த்துக்கிட்டும் போது அந்த கான்செப்டும் புதுசா இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு 5 எம்எல்ஏக்களுக்கு மட்டும் இடைத்தேர்தல் நடக்க போகுதுல, ஒரு 10 எம்எல்ஏக்கள் கூட போக போகுது. அதனாலதான் இப்ப சமீபத்துல நடந்த பீகார் அந்த மாதிரி சில இடைத்தேர்தல்கள்ல தமிழ்நாட்டுடைய பேர் எழுதப்படவே கொடுக்கப்படவே இல்லை. ஏன்னா தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனுக்கு சொல்லணும், நாங்க ரெடியா இருக்கோம், தமிழ்நாட்டுக்கு வந்து எலெக்ஷனுக்கு வந்து நீங்க இது கொடுங்க, டேட் ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ தாவேகாவும் இந்த விஷயத்துல வந்து அவங்கள்ட்ட எம்எல்ஏஸ் இருக்காங்க. ஏன்னா முக்காவாசி எம்எல்ஏஸ் அவங்க விஜய் அவர்களை அவர் ரசிகர்களாக இருந்தவர்கள், அந்த போன்ற அவர்கள் நெருக்கமாக இருந்தவர்கள் தான் எம்எல்ஏ ஆயிருக்காங்கிற போது அவங்க வந்து எப்படி கட்சி மாறுவாங்கிறது தெரியல. சோ இவ்வளவையும் மீறி கட்சி மாறுறாங்கன்னே வச்சாலும் திரும்ப ஒரு தேர்தல் அப்படின்னு ஒண்ணு வந்தாலும் விஜய்க்கு மெஜாரிட்டி ஜாஸ்தியா தான் கிடைக்கும். அதிக மெஜாரிட்டியோட வருவார். அதையே அவங்க வந்து ஃபீல் பண்ணாம வந்து கட்சி மாறுறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு 10 எம்எல்ஏக்கள் போல இப்போதைக்கு வராங்கன்னா 108ங்கிறது 118 இவங்களுக்கே வந்துடும். இடைத்தேர்தல் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு ஒரு 118 எம்எல்ஏக்கள் வரும்போது எந்த கூட்டணி கட்சியின் தயவும் இல்லாமல் இவங்க ஆட்சி செய்யணும்னு பாக்குறாங்களோ அப்படின்னு நான் நினைக்க தோணுது. அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. பட் அவங்க அதை பண்ண பாக்குறாங்க அப்படிங்கிற போது அவங்களுக்கும் ஒரு சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி இருக்கோ அப்படின்னு நினைக்க தோணுது. இது தாவேகாவோட விஷயம். சோ இப்படித்தான் நான் பாக்குறேன். அந்த 2026 தேர்தலுடைய முடிவு ஒவ்வொரு கட்சியையும் ஒவ்வொரு விதமாக பாதிச்சிருக்கு. அதிமுக, திமுக, தாவேகா. அதிமுகல இருந்து தாவேகாக்கு வந்து சேர்ற பலரும் சொல்ற ஒரு குற்றச்சாட்டு, அதை தாண்டி திமுக கூட்டணியில இருந்த தலைவர்களும் சொல்ற ஒரு குற்றச்சாட்டு, திமுக அதிமுகவோட சேர்ந்து செயல்பட முயற்சி பண்ணித்து. அதே மாதிரி அதிமுகல இருந்து வெளில வந்தவங்க அதிமுக திமுகவோட சேர்ந்து சேர்ந்து செயல்பட முயற்சி பண்ணிச்சு, அதனாலதான் நாங்க வெளியில வரோம் அப்படின்னாங்க. இத பத்தி திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ எந்த விதமான கமெண்ட்டும் சொல்லல. இது உண்மையா நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? இது ஏன் வந்து அவங்க கமெண்ட் தெரிவிக்க மறுக்கிறாங்க? ஏன் தெரிவிக்க மறுக்கிறாங்கிற உண்மை அந்த விஷயம் என்னங்கிறது எனக்கும் தெரியல. பட் நான் போன தடவை உங்கள்கிட்ட சொன்ன அதே விஷயத்தோடைய திருப்பி அதோட ரிப்பிட்டேஷனாவோ நீட்சியாவோ திரும்ப நான் சொல்றேன். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருந்தது ஒரு பர்சனாலிட்டி கிளாஷ். திமுக ஒன்றாக இருந்தது. திமுகல இருந்து எம்ஜிஆர் நீக்கப்படுகிறார். எம்ஜிஆருக்கும் திரு கருணாநிதிக்கும் வந்து ஒரு பர்சனாலிட்டி கிளாஷ் வருது. அதனால அதிமுகங்கிறது ஒரு பேரலல் பவர் சென்டராக உருவாகிறது. அந்த காலத்திலேயே பிஜு பட்நாயக், ஒடிஷாவுடைய முன்னாள் முதலமைச்சர், 2 பேரையும் ஒன்னா சேர்க்கணும் அப்படின்னு அவர் முயற்சி பண்ணார். அது வந்து பிரபலமான நியூஸ் பேப்பர்ஸ்லயும் அந்த காலத்துல வந்தது. அதாவது பெயர் வந்து அந்த ஃபார்முலா படி பாத்தீங்கன்னா ஒரு 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 காம்ப்ரமைஸ் ஃபார்முலா, 2 பேரும் சேருவதற்கு ஒரு ஃபார்முலா அவர் தயார் செஞ்சார். அதாவது பெயர் திராவிட முன்னேற்ற கழகம்னு பேர்ல இருக்கும். கொடி வந்து அதிமுகவோட கொடியாக இருக்கும். முதலமைச்சர் எம்ஜிஆராக தொடருவார், கட்சி தலைவராக கருணாநிதி தொடருவார். இப்படி வந்து ஒரு ஒரு ஃபார்முலா அவர் தயார் பண்ணார். பட் அது கடைசி நேரத்துல அது செயல்படாம போச்சு. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா வந்த பிறகு அந்த பர்சனாலிட்டி கிளாஷ் அப்படிங்கிறது இன்னும் அதிகமானது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள பர்சனாலிட்டி கிளாஷ் இன்னும் அதிகமானது. எப்படி அதிகமாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு ஒரு திருமணத்திலேயோ இல்லைன்னா ஒரு துக்கமான விஷயங்கள் அந்த இடத்துல கூட 2 கட்சிக்காரங்களும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்துக்க முடியாத அளவுக்கு, பேசிக்க முடியாத அளவுக்கு அந்த
அந்த விஷயங்கள் அதிகமானது. அதற்கு பிறகு திரு கருணாநிதி, செல்வி ஜெயலலிதா 2 பேரோட மறைவுக்கு பிறகு அந்த அந்த அளவு இறுக்கம் இல்லாமலே போய்விட்டது. திமுகவுக்கும் சரி, அதிமுகவுக்கும் சரி. சில லீடர்ஸுக்கு நடுவுல இருந்திருக்கலாம். பட் அந்த அளவுக்கு முன்ன மாரி இல்ல. சோ இது ஒரு ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். முன்ன இருந்த அந்த ஒரு இறுக்கம் இப்போதைக்கு இல்ல. இதுல வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப வெளியில போறவங்களுக்கு ஏதாவது ஒரு சாக்கு வேணும். ம். ஏன்னா அவங்களுக்கு பவர் இல்லாம இருக்க முடியல. அப்படிங்கிற போது எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிற போது அவங்க என்ன சொல்றாங்க? திமுகவோட சேர பார்க்கறாங்க. அவங்க அதிமுகவோட சேர பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு எஸ்கேப் ரூட்டா யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க போக பார்க்கறாங்க. ம். பிஜேபி இதுல சம்பந்தமே பட முடியாது. காரணம் என்னன்னா, பிஜேபிக்கு இங்க இருக்கிறது ஒரு எம்எல்ஏ. சோ அவங்களுக்கு ஒரு பெரிய சேயும் கிடையாது. இது திமுக, அதிமுக அவங்க 2 பேரும் தனிப்பட்ட முறையில எடுக்க வேண்டிய முடிவு. இதுல ஒண்ணு பிஜேபி சம்பந்தப்பட்டிருப்பதா தெரியல. பட் அப்படி இருந்திருந்தாலும் அவங்க சொல்லவும் மாட்டாங்க. காரணம் அவங்களோட ஸ்டேக்ஸ் ரொம்ப கம்மி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இல்ல அவங்க வந்து ஆளுநர் ஒரு இணைப்பு இருக்கிறார். பாலமா முயற்சி பண்ணதா மறைமுக முயற்சி. அதுதான் வந்து சொல்றது. இருக்கலாம். பட் அது வந்து அது ஒண்ணும் ப்ரூவ் ஆகல. இதுல ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல 2 விஷயம் தான். ஒண்ணு, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆளுநர் மூலியமாக புரிஞ்சுக்கலாம். ஆமா. ஆளுநர் ரொம்ப வந்து டிலே பண்ணி குதிரை பேரத்துக்கு வழி பண்ணியிருந்தா இதுக்கு ஒரு காரணம். பட் ஆளுநர் அந்த அளவுக்கு பண்ணல. ஆளுநர் சொன்னது ஒரு சிம்பிள் விஷயம். 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதத்தை கொடுத்தீங்கன்னா, ஏன்னா மெஜாரிட்டி கிடைக்கல. தாவேகாங்கிற கட்சி எந்த ஒரு ப்ரீபோல் அலையன்ஸோட இல்ல. ம். அவங்கள்ட்ட இருந்து தனியா கட்சியை அலையன்ஸ் வந்து இப்ப மீட் பண்ணாங்க. தனியா எலெக்ஷனை மீட் பண்ணாங்க. 108 எம்எல்ஏக்கள் கிடைத்தாங்க. 108 அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு தேவையான அந்த 234 118க்கு குறைச்சலா இருக்கு. கிட்டத்தட்ட 10 எம்எல்ஏக்கள் கம்மி. அப்படிங்கிற போது அவர் ஆதரவு கடிதம் கேட்கிறார். காங்கிரஸ் 5 எம்எல்ஏ கொடுத்துட்டாங்க. மிச்சம் 5 எம்எல்ஏக்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும் போது இவங்கள்ட்ட 6 எம்எல்ஏக்கள் கிடைக்கிறாங்க. இடதுசாரிகள், அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தை கிடைக்கிறாங்க. அப்புறம் 2 பேர் ஐயுஎம்எல் வந்து சேர்றாங்க. சோ அதுக்கப்புறம் உடனே அவர் சொல்ற டேட்லயே பதவி பிரமாணம் பண்ணி வச்சிடுறாரு. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் ஆளுநர் சைட்ல இருந்து எந்த விதமான தடங்களுமே ஏற்படல. பிஜேபியுமே பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிறது ஒரு எம்எல்ஏ. சோ அவங்களுடைய பெரிய ரோலும் இதுல இருக்கிறதா தெரியல. அண்ட் 2 முறை இப்ப சென்று பிரதமரை பார்த்திருக்கிறார். நிதி வந்து கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டும் பெருசா இல்ல. சோ எனக்கு தெரிஞ்சு பிஜேபியோட ரோல் இருந்திருக்கலாம். எனக்கு தெரியல. பட் ரொம்ப நெக்லிஜிபிளா இருக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன். ஏன்னா நம்பர்ஸ் அப்படி இல்ல. நம்பர்ஸ் வந்து யாருக்குமே சாதகமா இல்ல. சாதகம் அதிகமாக தாவேகாக்கு இருந்ததே தவிர திமுக, அதிமுக யாருக்குமே சாதகமாக அந்த சூழ்நிலை இல்ல. சோ அதை வச்சு பாக்குற போது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். ஸோ ஒருவருக்கு ஒருவர் ஆதரவு கொடுக்கறதுங்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது 5 வருடத்துக்கு மேல அவங்க எதிர்க்கட்சியா இருந்தது கிடையாது. ம். பட் 2021க்கு அப்புறம் 5 வருடம் திமுக எதிர்க்கட்சியா இருக்காங்க. இப்ப தாவேகா ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறம் எதிர்க்கட்சியாவும் இல்ல இப்போ. ஆமா தாவேகா முதல்ல திமுக ஆளுங்கட்சியா வந்துட்டாங்க. இப்ப தாவேகா ஆளுங்கட்சியா வந்துட்டாங்க. சோ இன்னொரு 5 வருஷத்துக்கு அவங்களுக்கு சான்ஸ் இல்ல அப்படிங்கிற போது நேச்சுரலா அவங்க வந்து அந்த பிரேக்கப் பாயிண்ட நோக்கி போறாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு தலைமை இல்லன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. இப்போ 96ல செல்வி ஜெயலலிதா தோத்து போனாங்க. 98லயே அவங்க வந்துட்டாங்க. ஆமா. லோக்சபா எலெக்ஷன்ல ஒரு கூட்டணி அமைச்சு வந்துட்டாங்க. 96ல ஜெயலலிதா அவங்களே தோத்து போனாங்க. ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் டிஃபீட் ஆஃப் ஏடிஎம்கே. எஸ். திருநாவுக்கரசு, தாமரைக்கணி இது போன்ற சிலர் தான் ஜெயிச்சாங்களே தவிர ஏடிஎம்கே வாஸ் வாஷ் அவுட் அந்த டயத்துல. எல்லாரும் அவ்வளவுதான் நினைச்சாங்க. நிறைய பேர் ஜெயிலுக்கு போனாங்க. ஜெயலலிதா அவர்களே ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டார். ஏடிஎம்கேங்கிறது பினிஷ் ஆயிடுச்சுன்னு நினைச்சாங்க. அந்த நேரத்திலயும் திருநாவுக்கரசு கட்சியை விட்டு வெளியில போனார். வேலு கட்சியை விட்டு வெளியில போனார். கேகேஎஸ்எஸ்ஆர் வெளியில போனாரு. கருப்புசாமி பாண்டியன் வெளியில போனார். ரகுபதி வெளியில போனாரு. நிறைய பேர் கட்சியில இருந்து அந்த டயத்துலயும் வெளியில போனாங்க. பட் 98ல வந்து ஜெயலலிதா மேட் ஸ்ட்ராங் கம்பேக். 99ல திமுக கூட்டணி ஜெயிச்சாலும் ஏடிஎம்கே கூட்டணி ஒரு 10 எம்பிக்கள் அவங்களுக்கு கிடைச்சாங்க. 2001ல ஆட்சியை பிடிச்சாங்க. 2004ல ஆட்சியை இழந்தாங்க. திரும்பி 2006ல எம்பிக்கள் 2004ல வந்து 0 எம்பிஸ் வாங்கினாங்க ஏடிஎம்கே. 2006ல பாத்தீங்கன்னா they got better எம்எல்ஏஸ் எதிர்கட்சியா போனா கூட. 2009ல நல்லா வந்தாங்க. 2011ல திரும்ப ஆட்சியை பிடிச்சாங்க. அப்புறம் 10 ஆண்டு காலம் ஆட்சியில இருந்தாங்க. சோ அவங்க வந்து எதிர்கட்சியா இருந்த நேரமும் பவர்லெஸ்ஸா இருந்தது ரொம்ப கம்மி.
எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் அந்த இது ஜாஸ்தி ஆயிடுச்சு. சோ அவங்க ரீக்ரூப் ஆக முடியுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இழந்துட்டாங்க அதிமுக. சோ அதுதான் இது காட்டுது. ஓகே. இப்ப நம்ம வந்து வட மாநிலத்த நோக்கி போவோம். ஸோ பீகார்ல வந்து இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்க கூட சொன்னீங்க. அங்க வந்து நிதின் நபின் அவர் வெக்கேட் பண்ண அந்த இடத்த வந்து பிரசாந்த் கிஷோர் திருப்பி போட்டியிடத்துக்கு தயாராயிட்டு இருக்காரு. அவர் போட்டியிட போறேன்னு சொல்லியிருக்காரு. பீகார்ல இடைத்தேர்தல் என்ன ஆகும்? உத்தரப்பிரதேஷ்ல கள நிலவரம் இப்ப எப்படி இருக்கு? உத்தரப்பிரதேச பொறுத்த வரைக்கும் நம்ம அதை பத்தி தனியாவே ஒரு அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ஸ்டேட் அது. அதுல பல ரீஜன்ஸ் இருக்கு. அதுல வந்து புந்தேல்கண்ட்னு ஒரு ரீஜன் இருக்கு, அவத்னு ஒரு ரீஜன் இருக்கு, பூர்வாஞ்சல்னு ரீஜன் இருக்கு, வெஸ்டர்ன் யூபின்னு ஒரு ரீஜன் இருக்கு. ஸோ இதோடைய ஒரு ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட யூபின்னு சொன்னாலும் அதுல பல ரீஜன்ஸ் இருக்கிறதுனால அதை பத்தின டிஸ்கஷன் நம்ம ஃபியூச்சர்ல வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பீகாரை பொறுத்த வரைக்கும் பன்கிபூர்னு ஒரு தொகுதி. அங்க தொகுதியில இருந்து தான் நிதின் நபீன் அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. நிதின் நபீனுடைய அப்பாவும் ஜெயிச்ச தொகுதி அது. ஸோ அவங்களுடைய ஃபேமிலி தொகுதின்னு இருக்கு. ஸோ அங்க வந்து பிரசாந்த் கிஷோர் போட்டி போடுறாரு. ஏன்னா பீகார் எலெக்ஷன்ல இருந்தே நிக்கல அப்படின்னு சொல்லி ஒதுங்கினவர் வந்து பைப்போல்ல நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பாசிபிளி அவர் வந்து ஒரு பொது வேட்பாளராக நிறுத்தப்படலாம். பொது வேட்பாளர்னா ஆர்ஜேடி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணலாம். பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா, இந்த தொகுதியில வந்து இது பொது தேர்தல் அப்படின்னு இருந்தா நிலைமை வேற, இடைத்தேர்தல் அப்படின்னு வரும்போது அதோடைய நிலைமை வேற. சோ அண்ட் ஜன்சுராஜ் கட்சி, இவர் சேர்ந்த பிரசாந்த் கிஷோர் சேர்ந்த ஜன்சுராஜ் கட்சி அந்த டயத்துல ரொம்ப பவர்ஃபுல்லா ஒரு அளவுக்கு ஒரு இமேஜினரி ஒரு இது இருந்தது எலெக்ஷன் போது. நான் சொல்றது 2025 போன டயத்துல அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ட்ராக்ஷன் இருந்த மாதிரி காமிச்சாங்க. பட் அதனா பரிமளிக்கல. சோ இப்ப வந்து அவர் நிக்கிறது வந்து இட்ஸ் அ ஃபியூட்டைல் எக்ஸசைஸ் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஓகே, நன்றி. ஸோ நேயர்களே, உங்க கருத்தை நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மீண்டும் ஒரு முறை நாம் ஸ்ரீகுமார் கண்ணனுடன் சந்தித்து பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச கள நிலவரத்தை நீளமாக அலசுவோம். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி சார். வணக்கம். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த்.